நம்ம சின்ன வயசில் கலர் கோழி குஞ்சுகளை வாங்கியிருப்போம், வளர்த்துருப்போம், நிறையா இறந்தும் போயிருப்போம். இப்போ பார்த்தா கூட எங்கே பார்த்தாலும் நம்மளுக்கு மலரும் நினைவுகள்லாம் வரும், அந்த கோழி குஞ்சுகளை வளர்த்த நினைவுகள். ஆனால் இந்த கோழி குஞ்சுகளை வண்ணமயமாக்குறதுனால இந்த கோழி குஞ்சுகள் பல இன்னலுக்கு உள்ளாகிறது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய கருத்துகளும் இருக்குது. ஏன் இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சேனல் இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸில் அவர் கூட இதை பற்றி பேசியிருப்பார். பையிங் ஃபேக்ட்ஸ் சேனலில் கலரில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போதே இதோட பாதி உயிர் போயிடும். மீதி உயிர் நம்ம வீட்டுக்கு வந்து 10 நாளைக்குள்ளே போகும். ஆனால் அவர் பேசப்பட்ட சில கருத்துக்கள் எனக்கு முரண்பாடு ஏற்படுச்சு. அதாவது அவர் நிறைய டீப்பாக அனலைஸ் பண்ணாமல் இதை பேசுகிறாரோ அப்படின்னு. இதை தயவு செஞ்சு யாரும் வாங்காதீங்க. ஏன்னா இதை நம்ம திரும்ப திரும்ப வாங்கும்போது அந்த வியாபாரத்தை ஊக்கப்படுத்துகிறதா தான் அர்த்தம். சரி, இந்த கோழி குஞ்சுகளோட முழு கால்வாசி வாழ்வியல் தான் என்ன? இந்த கோழி குஞ்சுகள் வளர்க்குறதுனால ஏன் ஒன்று 2 நாள்லேயே இறந்து போயிடுது? இந்த வண்ணம் பூசுறதுனால என்னென்ன பிரச்சனைகள்? அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சோக கதையே இருக்குது. அதாவது ஆண் கோழி குஞ்சுகள் மட்டும்தான் இதுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஏன் ஆண் கோழி குஞ்சுகளை மட்டும் இதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பல கேள்விகளுக்கான அதிர்ச்சி தரக்கூடிய பல பதில்கள் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க, பார்க்கலாம். சரி, பையிங் ஃபேக்ட்ஸில் அவர் சொன்னதில் உனக்கு என்ன முரண் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை இந்த வீடியோ முழுவதுமாக பார்த்த பின்னாடி தான் உங்களுக்கே புரியும். அதாவது இந்த கோழி குஞ்சுகள் இப்படி வண்ணம் பூசப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா அது அமெரிக்காவில் தான். 1950 காலகட்டங்களில் ஈஸ்டர் பண்டிகைகளில் குழந்தைகளுக்கு பரிசு வழங்கணும், அதுவும் ஒரு உயிரோட்டமான பரிசாக இருந்தால் நல்லாயிருக்கும். அது வந்து ஒரு உயிர் தெழும் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபெஸ்டிவல். அதனால் இந்த மாதிரி உயிரோட்டமான ஒரு பொருள் பரிசாக கொடுப்போம். அதுவும் இந்த கோழி குஞ்சுகள் ரொம்பவே மலிவாக கிடைக்கும், அதற்கு வண்ணம் பூசியாச்சு அப்படின்னா குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பரிசுகளாக இது கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த ஒரு முறை வந்து குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போய் ரொம்பவே பிரபலமாச்சு. அந்த காலகட்டங்கள்லேயும் பல நாடுகளுக்கு இது பரவுச்சு. முக்கியமாக இந்தியாவுக்கு பரவுனது வந்து 1970 to 80 காலகட்டங்களில் இந்தியாவுக்கும் வந்துச்சு இந்த பழக்கம். இந்தியாவிலையும் பல பேர் வந்து இந்த மாதிரி வண்ணம் பூசி விற்க ஆரம்பித்தாங்க. குழந்தைகள் எல்லாருமே அதிக அளவில் கவரப்பட்டாங்க. எங்கே ஒரு கூட்டம் இருக்கோ அங்கே போய் எட்டின்னு பார்த்தா இந்த மாதிரி கலர் கோழி குஞ்சு இருக்கும். அதையும் நம்ம 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் இல்லை, நிச்சயமாக ஒரு 1/4 மணி நேரமாக நின்று ரசித்து பார்த்துட்டு போக தான் செய்வோம். இப்படி ஒரு நிலைக்கு தான் இங்கேயும் இந்தியாவிலையும் தள்ளப்பட்டது. ஃபஸ்ட்டு முட்டையிலேருந்து கோழி குஞ்சு வந்தோடனே அடுத்த நாள்லேயும் இந்த கோழி குஞ்சுகளை சிறு சிறு வியாபாரிகள்லாம் சேர்ந்து அந்த இடத்துக்கு போய் மொத்தமாக ஒரு 400 குஞ்சு 500 குஞ்சுகள்னு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர்றாங்க. வாங்கிட்டு வந்து அடுத்த நாளையும் இதுக்கு பச்சை, மஞ்சள், சிவப்பு அப்படின்னு சொல்லி பல வண்ணங்கள் எடுத்து ஒவ்வொரு வண்ணங்களையும் இதுக்கு பூசி அடுத்த நாள் காய வச்சு சந்தைக்கு கொண்டு போகிறாங்க. இந்த கோழி குஞ்சுகளுக்கு சந்தைக்கு கொண்டு போனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே விரும்பி இதை வாங்க ஆரம்பிக்கிறாங்க, முக்கியமாக குழந்தைகள். இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த கோழி குஞ்சுகளை வாங்குகிற எல்லாருமேவும் கால்நடை வளர்ப்பு பற்றி நிறைய அறிவு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறி தான். வாங்குகிற எல்லாருக்குமேவும் இது ஒரு பொம்மை பொருளாகவும் ஒரு வளர்க்கக்கூடிய பொம்மை, உயிருள்ள ஒரு பொம்மை பொருளாக தான் இது பட்டது. அதனால் எல்லாருமே வாங்கிட்டு போய் வளர்க்குறேன்னு சொல்லிட்டு 1 நாள் 2 நாளில் வச்சு சாகடிச்சிருவாங்க, இறந்தும் போயிடும். அது வேறு விஷயம். இது ஏன் அப்படி ஆகுது அப்படின்னா, ஒரு கோழி குஞ்சு வளரணும் அப்படின்னா முதல்ல தாயினுடைய அரவணைப்பு தேவை. அதாவது தாய் வந்து அதை தன்னுடைய இறகுக்குள்ளே வச்சுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை இருக்கும். இந்த வெப்பநிலையை தாய் இல்லாட்டியும் கூட ஒரு குண்டு பல்ப் வச்சோ இந்த மாதிரி ப்ரூடிங் செட்டப் வச்சு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த குஞ்சுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாகவும் நல்ல ஒரு வளர்ச்சி நிலையை அடையும், துன்பப்படாமல் அப்படி ஒரு நிலையை அடைஞ்சு அது வளர ஆரம்பிக்கும். ஆனால் வாங்கிட்டு போகிற எல்லாருமே சும்மா வீடுகளில் விட்டுருவாங்க. இந்த வண்ணங்கள் எல்லாமே நான் டாக்ஸிக் கலர்ஸ்னாலுமேவும் இந்த வண்ணங்கள் வந்து பூசுறதுனால அந்த கோழி குஞ்சுகளுக்கு நிறையவே பாதிப்பு உண்டாகுது. சுவாச பிரச்சனைகள் வருது. இறகுகள் முளைக்கும் போது ரெக்கைகளில் வந்து தோல் பிரச்சனை வர்றதுனால ரெக்கைகள் சரியாக முளைக்கிறது கிடையாது. இந்த மாதிரி பல பிரச்சனைகளும் இந்த கலர்னாலேயே கூட இறந்தும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த கோழி குஞ்சுகளுக்கு. அப்படி சில குஞ்சுகள் இறந்து போகாமல் வளருது அப்படின்னா ஒரு 5-6 மாதத்தில் வந்து ஒரு நல்ல வளர்ச்சி நிலையை அடையும். இந்த கோழி குஞ்சுகளோட இந்த முழுமையாக வாழ்க்கை நடந்துச்சு அப்படின்னா இதனுடைய ஆயுட்காலம் வந்து 7 வருடங்கள் வரைக்கும் இது உயிரோடு இருக்கும். ஆனால் நாளுக்கு நாள் வண்ணம் குறைஞ்சு போகிறனால நம்ம கவரப்பட்டு வாங்கின அந்த வண்ணம் இல்லாதனால நம்மளுடைய கவனிப்பு வந்து அந்த கோழி குஞ்சின் மீது வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். நாளுக்கு நாள் வந்து சுத்தமாக குறைஞ்சி போய் அதை நம்ம கைவிட்டுறவே செஞ்சுருவோம். அதனாலேயும் இறப்புகள் ஏற்படும். இந்த மாதிரி இருந்தாலும் இது ஒரு முழு நிலையை வளர்ந்த பின்னாடி சரி இதை வெட்டி சாப்பிட்லாம் அப்படின்னாலுமேவும்
இது வண்ணம் பூசப்பட்டனால இந்த கோழி குஞ்சுகளுக்கு பாதிப்புகள் இருக்கலாம். அந்த பாதிப்புகள் இருக்கிறனால இதை முழு 100% சாப்பிட தகுந்ததா அப்படின்னு கேட்டால் அது பெரிய கேள்விக்குறி தான். சரி, இதுதான் இதனுடைய வாழ்வியலையும். சரி, இது பெரும்பாலும் ஆண் குஞ்சுகள் தான் சொன்னேன். இது ஏன் எல்லாமே ஆண் குஞ்சுகளாக இருக்குது அப்படின்னு இதை கொஞ்சம் அலசி பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சோக கதை தான் நம்மளுக்கு வரும். நம்ம கண்ணுக்கே தெரியாமல் நம்ம முன்னாடி நடக்கக்கூடிய இந்த ஒரு நிகழ்வை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். அதாவது இந்த ரக கோழி குஞ்சுகள் எல்லாமே லெக்கான், அதாவது ஒயிட் லெக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோழி குஞ்சுகளோட ஆண் குஞ்சுகள் தான் இந்த மாதிரி கலர் கோழி குஞ்சுகளாக வண்ணம் பூசப்பட்டு வரும். இந்த லெக்கான் வகை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இத்தாலியில் 1800 காலகட்டங்களில் தான் இந்த லெக்கான் வகைகளை கண்டறியப்பட்டாங்க. இந்த லெக்கான் வகை கோழிகளுக்கு ஒரு சிறப்பு குணம் உண்டு. அதாவது மற்ற கோழிகளுக்கெல்லாம் இல்லாமல் வருஷத்துக்கு 280லேருந்து 320 முட்டைகள் வரைக்குமே இது போடும். ஆனால் நம்ம நாட்டு கோழிகள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா 60லேருந்து 140 150 இந்த ரேஷியோவில் தான் போகணும். இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. இது முட்டைகள் அதிகமாக போகணும். இந்த ஒரு காரணத்துக்காகவே மக்கள் பல பேர் அந்த லெக்கான் வகை கோழிகளுக்குனா ஈர்க்கப்பட்டாங்க. பல நாட்டுக்காரங்க இந்த இனத்தை வாங்கிட்டு போனாங்க. அப்படி பரவப்பட்டது தான் இந்த லெக்கான் கோழிகள். இப்போ நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்க இந்த வெள்ளை முட்டைகள் கூட ஒயிட் லெக்கான் அப்படின்ற கோழிகள் கிட்டேருந்து வந்தது தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடிய அந்த முட்டைகள் எல்லாமே இன்ஃபர்டைல் எக்ஸ், அதாவது கருவுறா முட்டைகள். நீங்கள் இதை எடுத்துகிட்டு போய் இன்குபேட்டரில் வச்சாலுமே இது கூமுட்டையாக தான் இருக்கும், இது கருவுறாது. ஏன் அப்படின்னா ஃபர்டைல் எக்ஸுக்கும் இன்ஃபர்டைல் எக்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதாவது கருவுறக்கூடிய முட்டைகள் எல்லாமே ஆண் கோழி பெண் கோழி ரெண்டுமே இணைஞ்ச பின்னாடி ஒரு முட்டை வெளியே வரும். அந்த முட்டைகள் எல்லாமே கருவுறக்கூடிய தன்மை இருக்கும். இதுவே பெண் கோழிகள் மட்டுமே இருக்குது, அது முட்டை போட்டுச்சு அப்படின்னா அது கருவுறா முட்டைகளாக இருக்கும். பெண் கோழிகள் மட்டுமே ஆண் கோழிகள் துணை இல்லாமலேயும் பெண் கோழிகள் முட்டையிடும். ஏன்னா இது கருவுற செய்ய மட்டும்தான் ஆண் கோழிகள் தேவை. ஆனால் எப்பவும் போல் ஒரு கோழியானது முட்டையிட தான் செய்யும். அது கருவுறதற்கு தேவை அப்படின்னா ஆண் கோழிகளோட இணை சேர வைப்பாங்க. கருவுறவே தேவை இல்லை அப்படின்னா வெறும் பெண் கோழிகளை மட்டும் வச்சுட்டு அதை முட்டைகளை எடுத்து விற்பனைக்கு அனுப்புகிறாங்க. இங்கே கருவுறக்கூடிய முட்டைகள் கருவுறா முட்டைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கருவுறக்கூடிய இந்த வாய்ப்புள்ள இந்த முட்டைகள் ஒரு சின்ன லேயர், அதாவது ஸ்கின் லேயர் மாதிரிலாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு 4-5 நாள் ஆச்சுனாலேயும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஸ்கின்ஸோ இல்லாட்டி பிளட் செல்ஸோ இந்த மாதிரிலாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை உடச்சி சாப்பிடும்போது ஒரு அருவருப்பு தன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ற எல்லாருக்குமே கருவுறா முட்டைகளவே கொடுத்துடலாம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த கருவுறக்கூடிய முட்டைகளோட ரொம்ப நாளைக்கு இருக்காது. ஆனால் இந்த கருவுறா முட்டைகள் பல நாட்கள் கூட கழித்து பயன்படுத்த முடியும். இந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த கருவுறக்கூடிய முட்டைகளை விட்டுட்டு கருவுறா முட்டைகளை தான் நம்ம எல்லாத்துக்குமே கடைகளில் விற்றுட்ருக்காங்க. நம்மளும் இந்த கருவுறா முட்டைகளை தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சரி, இந்த முட்டையெல்லாம் போடுறதுக்கு பெண் லெக்கான் கோழிகள் தேவைப்படும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆண் லெக்கான் கோழியும் பெண் லெக்கான் கோழியும் எடுத்து இனப்பெருக்கம் செஞ்சாங்கன்னா அப்போது வரக்கூடிய முட்டைகள்லாம் இருக்கும்ல, அதில் முட்டை பொறிஞ்சோடனேவும் பெண் குஞ்சுகளா ஆண் குஞ்சுகளா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இது பார்க்குறதுக்கு ரெக்கைகளை பார்க்குறதுக்கு மூலமாகவும் அதனுடைய பின்புற ஆசன வாயை பார்க்குறது மூலமாகவும் இதை கண்டறிய முடியும் ஆண் குஞ்சுகளா பெண் குஞ்சுகளா அப்படின்னு. இப்போது பெண் குஞ்சுகளாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பெண் குஞ்சுகளை பண்ணைகளுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. அதாவது முட்டை போடுறத பண்ணைகளுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. இதுவே ஆண் குஞ்சுகளாக இருந்துச்சுன்னா இவங்களுக்கு அது தேவையில்லை. ஏன் அப்படின்னா இதை கறிக்காகவும் பயன்படுத்த முடியாது. ஏன் அப்படின்னா கறியாக மாறுறதுக்கு இது கிட்டத்தட்ட 6-7 மாதம் ஆகும் ஒரு முழு கோழியாக மாறுறதுக்கு. ஆனால் இவங்களுக்கு தான் பிராய்லர் கோழி கையிலேயே இருக்கே. 40 நாள் 50 நாளில் ஒரு பிராய்லர் கோழி முழுமையான வளர்ச்சி அடைஞ்சிரும். அந்த தீவனம் 40 நாள் 50 நாளுக்குரிய தீவனம் போட்டால் போதும். ஆனால் இதுக்கு நீங்கள் 6 மாதம் வரைக்கும் போட்டு வளர்க்கணும். அப்போ தான் இது பருவத்துக்கு வரும். அப்படிங்கும்போது அது மட்டும் இல்லாமல் பிராய்லர் கோழிகளோட கடினத்தன்மை குறைவு. ஆனால் லெக்கான் கோழிகளோட கடினத்தன்மை சாப்பிடும்போது அதனுடைய கடினத்தன்மை அதிகம். இந்த ஒரு காரணத்தினாலேயும் இந்த லெக்கான் கோழி ஆண் கோழிகளை புறக்கணிக்க ஆரம்பித்தாங்க. பெண் கோழி குஞ்சுகள் எவ்வளவோ அதே அளவுக்கு ஆண் கோழி குஞ்சுகளும் வரக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஆண் கோழி குஞ்சுகள் எல்லாத்தையுமே வளர்க்காமல் கிரைண்டிங் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக செலுத்தி அதை இது பண்ணிடுவாங்க. அதுவும் இல்லாமல் அதனுடைய கழுத்து பகுதியை திருவியும் இந்த மாதிரி கைகளாலையும் இந்த மாதிரி
பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறனால ஆண் கோழி குஞ்சுகள் இவங்களுக்கு தேவையே இல்லை. ஏன்னா வணிக ரீதியாக அதனால் பெரிய ஒரு பயனே கிடையாது. இன்னும் ஒரு சிலர் மட்டும் அதில் சில குஞ்சுகளை எடுத்து இந்த மாதிரி வியாபாரிகளுக்கு எடுத்து விற்றுருவாங்க குறைந்த விலைக்கு. அந்த வியாபாரிகள் வந்து வாங்கிட்டு போய் குழந்தைகளுக்காக கண் கவர்றதுக்காக வண்ணமெல்லாம் தீட்டி ஒவ்வொரு இடத்துலையும் போய் விற்க ஆரம்பிச்சிருவாங்க. மற்ற எல்லா ஆண் குஞ்சுகளும் சரி, இது ஒரு ப்ரீடிங்க்கு தேவைப்படும்ல, அதாவது பெண் கோழிகளை கருவுற வைப்பதற்கு தேவைப்படும் அப்படின்னு நினச்சோன்னாலும் அதுக்கு ரொம்பவே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சில ஆண் கோழிகளை மட்டும்தான் வச்சுருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு மாஸ் ப்ரீடு, அதாவது மாஸாக வர்ற இந்த ஆண் கோழி குஞ்சுகள்லாம் இவங்களுக்கு தேவையே கிடையாது. அதனால் இத்தனை வழிகளில் அதை ஃபுல்லாத்தையும் இது பண்ணிடுறாங்க. இப்போ வந்து இந்த வண்ணம் செய்யப்பட்ட இந்த கோழி குஞ்சுகளுக்கு அமெரிக்காவில் கூட பல மாநிலங்களில் தடை இருக்குது. அதேமாதிரி இந்தியாவிலையும் ஒரு சில மாநிலங்களில் இந்த கலர் கோழி குஞ்சுகளுக்கு தடை இருக்குது. ஆனாலும் சில பேர் வளர்க்குறாங்க. ஒரு சில குஞ்சுகளாவது வளர்ந்து பெருசாகி அதனுடைய முழு வாழ்வியலை எட்டுறதுக்கு சதவீதம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனாலும் ஏதோ 1-2 கோழிகள் மட்டும் அதனுடைய முழு வாழ்வியலை பார்த்துரும். சரி, விலங்கு நல ஆர்வலர்கள், அறிவியலாளர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டோம்னா, இவங்க எல்லாருமே இதற்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆராய்ச்சியெல்லாம் போயிட்டுருக்கு. அதாவது முட்டை வரும்போதேவும் அந்த முட்டையிலேயேவும் இது ஆண் கோழி குஞ்சு வருமா இல்லை பெண் கோழி குஞ்சு வருமா அப்படின்ற ஒரு இதை கண்டுபிடிச்சு பெண் கோழி குஞ்சுகளை மட்டும் ஹேட்ச் பண்ணுறது, மிச்ச முட்டைகள் எல்லாத்தையுமே தூக்கி வீசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கருவுற வைக்காமலேயும் தூக்கி வீசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் ஒரு ஆராய்ச்சி போயிட்டுருக்கு. கோழி முட்டை போடும்போது அதில் பெண் குஞ்சுகள் வந்துச்சு அப்படின்னா அந்த கோழி குஞ்சுகள் எல்லாத்தையுமே முட்டை உற்பத்திக்காக அனுப்பிடலாம். அதுவே ஆண் குஞ்சுகளாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆண் கோழி குஞ்சுகள் எல்லாத்தையுமே கறிக்கு பயன்படுத்துகிற மாதிரி, அதாவது 40-50 நாளில் அதுவுமே பருவமாகி அதையுமே பயன்படுத்துகிற மாதிரி ஒரு ப்ரீடை உருவாக்கலான்னு சொல்லி அதற்குரிய ஆராய்ச்சியும் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. சரி, வண்ணம் பூசப்பட்டு விற்கப்படுற இந்த கோழி குஞ்சு இந்த தொழில்முறைக்கு ஆதரவாக பேசுகிறோமா அப்படின்னு கேட்டால் அது அப்படி இல்லை. ஏன்னா வண்ணம் பூசப்படுறனால கோழி குஞ்சுகள் வந்து பல இன்னல்களுக்கு ஆளாகுது. அது மட்டும் இல்லாமல் வண்ணம் பூசுறனாலே இறந்து போகுது. அப்படியும் இது வாங்கக்கூடிய எல்லாருமே கால்நடை வளர்ப்பு தெரிஞ்ச ஒரு அனுபவசாலிகளாக இருக்காங்களான்னு கேட்டால் அதுவும் கேள்விக்குறி தான். இந்த மாதிரி பல நிலைகள்னால இது கொல்லப்படுது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பதில் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் எனக்கும் தெரியாத விஷயங்களும் நிறையா இருக்கும். அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதை எல்லாத்தையுமே பதிவாக சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிறட்டும்.